ஓம் நமசிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அதாவது தாய் தந்தையராக இருக்கும் பெற்றோர்களுக்கு எப்பொழுதுமே அவர்களுடைய குழந்தைகள் எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஆசைப்படுபவர்கள் பார்த்திங்கன்னா, அப்படி அவர்களின் எதிர்காலம் சிறப்பாக இருப்பதற்கு தேவையான அனைத்து விதமான நன்மைகளையும் செய்ய முற்படுவார்கள். அவர்களிடம் வருமானம் இருந்தாலும் சரி, இல்லை போதிய வருமானம் இல்லாவிட்டாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் பார்த்திங்கன்னா கடன் வாங்கியாவது குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்பாக இருப்பதற்காக பல முயற்சிகளை எடுப்பார்கள். அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒரு முயற்சி அப்படின்னா படிப்பில் பார்த்திங்கன்னா குழந்தைகள் அதிக கவனம் செலுத்துவதற்கு பார்த்திங்கன்னா அவர்களுக்கு நல்ல ஒழுக்க முறைகளை நம்ம பயின்று வரணும். அதாவது இறை வழிபாட்டில் நம்ம எவ்வளோ குழந்தைகளை முக்கியப்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா படிப்பு அவர்களுக்கு மேலோங்கி வரும். ஒவ்வொரு குழந்தைகள் பார்த்திங்கன்னா குடும்ப சூழ்நிலை அறிந்து அதற்கேற்ப அந்த படிப்பில் கவனம் செலுத்தி அவர்களுடைய தாய் தந்தையர் பேச்சை கேட்டு ஒழுக்க முறையில் நடப்பார்கள். இருப்பினும் சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா சுட்டித்தனத்தால் அவர்கள் படிப்பில் சிறந்து விளங்காமலோ அல்லது பெற்றோரின் சொல் பேச்சை கேட்காமலோ இருக்கும் சூழ்நிலை ஏற்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் குழந்தைகளால் பெற்றோர்களுக்கு பெரிய மன வருத்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இந்த வழிபாட்டு முறையை மேற்கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு நல்ல ஒரு படிப்பறிவு வரும். அவர்கள் மீது இருக்கின்ற அந்த ஞானம் அப்படிங்கிறது மேலோங்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. விநாயகரையும் பார்த்திங்கன்னா சிவபெருமானையும் எந்த முறையில் வழிபட்டால் குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்று தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நம்ம இறைவனை வழிபடும் பொழுது நமக்கு தேவையான ஞானம் கிடைக்கும். ஞானத்தின் மூலமாக பார்த்திங்கன்னா கல்வி ஒழுக்கம் எல்லாமே சேர்ந்தே வரும். அதனால தான் நம்ம இறை வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்கிறோம். சிறு வயதிலிருந்தே அந்த குழந்தைய இறை வழிபாட்டிற்கு நீங்கள் பழக்கப்படுத்தும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த ஞானத்தால் ஒழுக்கமும் பெற்று அந்த குழந்தை எதிர்காலத்தில் சிறந்து விளங்கும் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. அந்த வகையில் குழந்தையோட எதிர்காலத்திற்கும் படிப்பில் அதிகம் கவனம் செலுத்துவதற்கான வழிபாட்டு முறையை தான் நம்ம இதில் தெரிந்து கொள்ள போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கு முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகர் பெருமானை தான் நாம் பல வேண்டுதல்களுக்காக வழிபடுவோம். ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்கள் என்றும் அதே போல் அந்த வேண்டுதலுக்குரிய வழிபாடுகள் என்றும் பல இருக்கின்றன. அதே போல தான் சிவபெருமானை நினைத்து நாம் பல வழிபாடுகளையும் வேண்டுதல்களையும் மேற்கொள்ளும். இவர்கள் இருவரையுமே, அதாவது தந்தை மகன் இருவரையுமே ஒரு சேர நம்ம வழிபடும் பொழுது பார்த்திங்கன்னா எப்படி விநாயகர் சிவபெருமானின் பேச்சை கேட்டு நல்ல மகனாக திகழ்கிறாரோ அதே போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுமே பெற்றோர் சொல் பேச்சு கேட்டு மிகவும் நல்ல முறையில் வாழ்வார்கள். இந்த வழிபாட்டு முறையை தொடங்குவதற்கு ஏற்ற நாள் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை அன்று தான் செய்ய வேண்டும். திங்கட்கிழமை அன்று காலையில் சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு விநாயகர் பெருமானுக்கு அபிஷேகம் நம்ம செய்ய வேண்டும். அதாவது மஞ்சள் கலந்த தண்ணீரை மட்டுமே பயன்படுத்தி விநாயகர் பெருமானுக்கு நாம் அபிஷேகம் செய்யலாம். வீட்டில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா விநாயகருடைய சிறிய அளவிலான அந்த விக்கிரகங்கள் சிலையாவது ஒன்று இருக்கும். அந்த விநாயகர் சிலைக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் தண்ணீரை ஊற்றி அபிஷேகம் செய்து அவருக்கு சந்தனம் குங்குமம் வைத்து கொள்ளவும். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அவருக்கு மிகவும் பிடித்தமான அருகம்புல்லை அவரிடம் வைத்து 2 எருக்கை இலையை பறித்து வந்து அதை மஞ்சள் தண்ணீரால் சுத்தம் செய்து காம்பு பகுதியை விநாயகரை பார்த்தவாறு நுணு பகுதியை பார்த்திங்கன்னா நம்மை பார்த்தவாறும் வைத்து கொண்டு 2 அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபம் விநாயகரை பார்த்தபடி எரிய வேண்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு 6 விளக்குகளில் 12 தீபம் ஏற்ற வேண்டும். இதில் 6 தீபம் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கும் 6 தீபம் நந்திக்கும் என்ற வகையில் ஒரு அகலில் 2 திரி போட்டு தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். பிறர் தங்களுக்கு தெரிந்த 108 போற்றிகளை கூறி சிவபெருமானுக்கும் விநாயகர் பெருமானுக்கும் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது அந்த விளக்குகள்லாம் ஏற்றி மனதார நம்மளுடைய பிரார்த்தனையை வேண்டிக் கொண்டு சிவபெருமானுடைய பஞ்சாட்சர மந்திரத்தையோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஏதோ ஒரு நாமத்தையோ நம்ம இறைவனிடம் கூறிக்கொண்டு நம்மளுடைய வேண்டுதலை மனதார நினைத்து கொள்ளணும். எந்த ஒரு சஞ்சலமும் இன்றி பார்த்திங்கன்னா அந்த ஒரு வேண்டுதலை மட்டுமே நம்ம மனதிற்குள் நினைத்து கொண்டு நம்மளுடைய குழந்தையோட எதிர்காலம் நன்றாக அமையணும் அப்படிங்கிறத நம்ம நினைத்து கொள்ளணும். இந்த வழிபாடை பார்த்திங்கன்னா நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய குழந்தை நல்லபடியாக படிப்பில் சரி வாழ்க்கையிலே முன்னேறி கொண்டு வருவார் அப்படிங்கிறதுல
எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வழிபாட்டு முறையை எவ்வளோ நாள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறையில் தொடர்ந்து 7 வாரங்கள் வழிபாடு செய்வதன் மூலம், அதாவது 7 திங்கட்கிழமை நம்ம வாரம் வாரம் இப்படி விளக்கேற்றி வழிபாடு செய்யும் மூலம் பார்த்திங்கன்னா, குழந்தைகளால் ஏற்படியும் அந்த சுட்டித்தனத்திலிருந்து அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டு சூழ்நிலைக்கேற்ப தங்களுடைய குடும்பத்திற்கு எப்படி, அதாவது குடும்ப சூழ்நிலை எல்லாம் அறிந்து எப்படி வாழ்க்கையில் அடுத்து முன்னேற்றத்தை காணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வருவாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்பிக்கையின் அடிப்படையில் இறை வழிபாட்டின் மூலமாக நம்ம பெறக்கூடிய ஒரு பலனாக கருதப்படுகிறது. மென்மேலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டிலையுமே எப்பொழுதுமே ஒழுக்க முறையில் தேவையில்லாத அநாகரிக வார்த்தைகள் நம்மளுடைய செயல்களுக்கு ஏற்ப கூட குழந்தைகளுடைய அந்த மனநிலை மாறக்கூடும். இப்போ வீட்டில் கணவன் மனைவி சண்டை போடும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த குழந்தையின் நிலை வேறு மாதிரியான எண்ணத்திற்கு போய்விடும். இதனால் கூட பார்த்திங்கன்னா அவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவது அப்படிங்கிறது இயலாததாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திற்கும் பார்த்திங்கன்னா முதல்ல குழந்தைகளை நம்ம வற்புறுத்தக்கூடாது. அதாவது நீ இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் நம்ம வற்புறுத்தி அவர்களை அந்த நிலையில் படிக்க வைக்கக்கூடாது. அந்த பயம் அந்த உணர்வோடு அவர்கள் படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அது எந்த வகையிலையுமே அவர்களுக்கு பலனை தராது. அவர்களிடம் முழுவதுமாக மனம் விட்டு பேசி அவர்களான வாழ்க்கையை எந்த வழியில் நல்முறையில் கொண்டு போகணும் அப்படிங்கிறத அவர்களிடமே நம்ம கேட்டறியணும். கண்டிப்பு இருக்கணும். அதே சமயம் பார்த்திங்கன்னா அந்த கண்டிப்பு அளவுக்கு அதிகமாக போகக்கூடாது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகள் கண்டித்தாலே தவறான பாதைகளில் தவறான சூழ்நிலையில் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதனால தான் இப்போ இனி வருகின்ற காலங்களில் பார்த்திங்கன்னா குழந்தைகளிடம் நல்ல ஒழுக்கமுறையை பயின்று விடுவது அப்படிங்கிறதே மிகவும் ஒரு கடினமான செயலாக தான் இருக்குது. படிப்பு, விளையாட்டு, ஞானம் இந்த முறைகளில் பார்த்திங்கன்னா சரி சமமாக குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே பயின்று வரும் பொழுது எதிர்காலம் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம், ஆன்மீகம் எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்குவார்கள். எல்லாத்தையுமே கற்றுக்கொள்ளும் பொழுது தான் வாழ்க்கை முறையும் அடுத்தடுத்து அவர்களுடைய சந்ததிகளும் எவ்வாறு வளரணும் அப்படிங்கிறத அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய முன்னோர்கள் வழியில் நம்ம மறந்து வரும் பொழுது அவர்களுக்கு அது போய் சேராமலே விடுகிறது. அப்போ அவர்கள் ஒரு சிறு விஷயத்தை கற்றுக்கொள்ளும் பொழுதும் இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு அது அவர்களுக்கு தெரியாமலே போய்விடுகிறது. அதனால் உங்களுக்கு தெரிந்த எல்லாவற்றையுமே பார்த்திங்கன்னா அவர்களுக்கும் ஒழுக்க முறையில் நம்ம சொல்லி கொடுத்து வளர விடணும். இப்போ இருக்கின்ற அந்த வழிபாடு முறைகளையுமே, அதாவது சாமி கும்பிடுவது, அதன் மூலியமாகவே குழந்தைகளுக்கு அந்த சிறு வயதிலே ஒழுக்கமானது பிறந்துவிடும். பெரும்பாலும் ஆன்மீகத்தில் குழந்தைகளுக்கு நம்ம ஈடுபாடு கொடுப்பது அப்படிங்கிறது கிடையாது. அதனால் அவர்களுக்குமே அதை சொல்லி கொடுத்து கோயில்களுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகணும். இறை வழிபாடுனா இப்படி எல்லாத்திற்கு பின்னாடியுமே அவர்களுக்கு ஒவ்வொன்றா நம்ம சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த ஞானம் ஒழுக்கம் அப்படிங்கிறது தவறாமல் வரும். ஏன்னா நமக்கு சொல்லி கொடுத்தார்களோ என்னமோ நாம் கற்ற இப்போ நம்ம தெரிந்து கொள்வது எல்லாத்தையுமே அவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே பயிற்றுவிப்பது நல்லது. அதிகாலை வேளையில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எப்பொழுதுமே குழந்தைகளை எழுந்து வைக்க சொல்வதற்கு நம்ம பழக்கப்படுத்தணும். அதாவது இரவு நேரங்களில் சீக்கிரமாக சாப்பிட சொல்லி தூங்க சொல்லிவிட்டு அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிகாலை வேளையில் எழுந்து படிப்பது போன்ற செயல்களில் உடற்பயிற்சி இல்லை சிறு வயதிலிருந்தே இறை வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் நம்ம நல்ல நல்ல சோஸ்திரங்கள், தேவாரம், திருவாசகம் போன்ற நல்ல நல்ல நூட்களையுமே படிக்க சொல்வது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். ஒவ்வொரு நாள் நம்ம அவர்களை செய்ய சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா முதல் நாள் சலிப்பாக இருந்தாலுமே போக போக அவர்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த அதிகாலை வேளையில் பார்த்திங்கன்னா செய்கின்ற எல்லாமே ஒரு தெளிவோடு செய்கின்ற ஒரு செயலாகத்தான் இருக்கும். அந்த வகையில் தான் நம்ம பிரம்ம முகூர்த்த வேளையில் இவ்வாறான விஷயங்களை செய்ய சொல்வது. அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அதிகாலை வேளையில் படிக்க சொல்வது போன்ற எல்லா விஷயங்களையுமே நம்ம கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த நேரத்தில் உள்ள அந்த இறையாற்றல் அவர்களுக்கு முழுவதுமாக அதை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அதனால் குழந்தைகள் படிப்பில் கவனம் செலுத்தலை அப்படின்னு வருத்தப்படுவதை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை எவ்வாறு அவர்கள் முறையில் முன்னேற்றலாம் அப்படிங்கிற இந்த வழிபாடுகளை செய்து கொண்டு வாருங்கள். 7 வாரங்கள் முன்பு கூறினது போல சிவபெருமானுக்கும் விநாயகருக்கும் அபிஷேகம் செய்து அந்த விளக்கேற்றி வாருங்கள். கொஞ்சம் அவர்களிடம் ஒரு மாற்றம் தெரிவது நீங்கள் காணலாம். நம்பிக்கை இருப்பின் இந்த வழிபாட்டை செய்து அனைவரும் பயன்பெற்று என்றும் நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.